ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரை விமர்சனம். இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில நாம பார்க்க போற திரைப்படம் வீராய் மக்கள். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அண்ணன், அக்கா, தம்பி, தங்கைகள் இவங்களுக்கு இடையேயான பிரச்சனை, மோதல், பாசம் அப்படின்னு முன்னாடி சில படங்கள் வந்திருக்கு. ஆனா இப்போதும் படங்கள் வருது. அதுல சில படங்கள் பார்க்குறவங்களையும் மீறி ஏதாவது ஒரு சில காட்சியில லேசா கண்ணீர் விட வச்சாலோ அல்லது வாழ்க்கையில தொடர்பு கொள்ள வச்சாலோ அது அந்த படத்தோட குழுவுக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னே சொல்லலாம். ஒயிட் ஸ்கிரீன் ஃபிலிம் சார்பா சுரேஷ் நந்தா ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற இந்த படத்துல வேலா ராமமூர்த்தி, மாரிமுத்து, தீபா சங்கர், சுரேஷ் நந்தா, நந்தனா, ரமா, செந்தில்குமாரி, ஜெரால்ட் மில்டன், பாண்டியக்கா இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. தீபன் சக்கரவர்த்தி மியூசிக் பண்ணியிருக்கிற இந்த படத்துக்கு எம் ஸ்ரீனிவாசன் சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. நாகராஜ் கருப்பையா இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கிக்கு பக்கத்துல இருக்கிற தீயத்தூர் அப்படின்ற கிராமத்துல வசிச்சுட்டு வர்றாங்க ஏழை தாய் வீராயி. கணவனை இழந்த இவங்களுக்கு 4 பிள்ளைகள். மூத்த மகன் மருதமுத்துன்ற வேலா ராமமூர்த்தி, இரண்டாவது மகன் மாரிமுத்து, மூன்றாவது மகன் ஜெரால்ட் மில்டன், மகள் தீபா சங்கர். இவங்க 4 பேரையும் ஒற்றை ஆளா இவங்களே வளர்த்து ஆளாக்குறாங்க. எல்லாரும் ஒத்துமையாகவும் ஒருத்தரை ஒருத்தர் விட்டு கொடுக்காம வாழணும் அப்படின்றது இவங்களோட விருப்பமா இருக்கு. இந்த நிலையில இளைய மகன் மாரிமுத்து செந்தின்ற பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிறாரு. இதனால இவங்க குடும்பத்துல முதல் பிரிவு உண்டாகுது. இவங்க வாழும் இந்த பகுதியில கடும் வறட்சி காரணமா மூத்த பிள்ளை வேலா ராமமூர்த்தி குடும்ப பாரத்தை சுமக்கிறதுக்காக அங்க இருந்து திருப்பூர் தொழில் நகரத்துக்கு இடம்பெயர்றாரு. இந்த நிலையில மாமியாருக்கும் இரண்டாவது மருமகளான செந்திக்கும் வழக்கமான ஒரு ஈகோ சண்டை ஏற்படுது. இதனால பிரச்சனை ஏற்பட்டு அதுவே சொத்து பிரிப்பு பிரச்சனையா மாறுது. வீராய் சொத்து பிரச்சனையில தன்னுடைய பிள்ளைகளின் விட்டு கொடுக்காத பிடிவாதத்தின் காரணமாக மனம் விரக்தி அடைந்து அவங்கள வளர்த்தெடுத்த தாய் மரணம் அடைகிறாங்க. இந்த மரணத்துக்கு அப்புறம் அண்ணன், தம்பி, தங்கையிடையே பெரிய அளவுல பிளவு ஏற்பட்டு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பேச்சுவார்த்தை இல்லாம இருக்காங்க. இந்த நிலையை மாற்ற வேண்டும் அப்படின்ற முனைப்போடு வேலா ராமமூர்த்தியுடைய இளைய மகன் ஐயனார்ன்ற சுரேஷ் நந்தா முயற்சி எடுக்கிறாரு. அத்தை தீபா சங்கர் பக்கத்து ஊர்ல இருக்காங்க அப்படின்ற விஷயம் இவருக்கு தெரிய வருது. அவங்களுக்கு நந்தனா அப்படின்ற பெண் இருக்கிறது இவருக்கு தெரிய வர அவங்கள பார்த்ததும் காதலிக்க தொடங்குறாரு. சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிற சித்தப்பாக்கள் மற்றும் அத்தை தீபா சங்கர் இவங்களை ஒன்று சேர்க்க முயற்சி பண்றாரு சுரேஷ் நந்தா. அவரோட அந்த முயற்சியினால பிரிந்த அண்ணன் தம்பிகள் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அவரோட காதல் என்ன ஆச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இன்னைக்கு இருக்கிற இந்த சூழல்ல குடும்பங்களோட மதிப்பீடு குறைக்கப்பட்டு மறக்கப்பட்டு மறக்கடிக்கப்பட்டது மட்டும் இல்லாம குடும்பத்துல வன்முறையோட ஆதிக்கம் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல உறவுகளின் உன்னதத்தை சொல்லும்படி உணர்வு பூர்வமாக திரைக்கதை அமைச்சு இந்த படத்தை கொடுத்திருக்காரு இயக்குனர் நாகராஜ் கருப்பையா. இது மட்டும் இல்லாம ஒரு பெண், சகோதரி, தாய், மாமியார் அப்படின்ற உறவு நிலைகள்ல வாழ்நாள் முழுவதும் எப்படி அவங்களோட அன்பை வளர்த்தபடி இருக்காங்க அப்படின்றத தன்னுடைய படைப்பில் கதாபாத்திரங்களின் வழியாக உயிரோட்டமா சொல்லியிருக்காரு இயக்குனர். குடும்பத்தோட மூத்த பிள்ளையா வேலா ராமமூர்த்தி, அவருக்கே உரிய தோரணையுடன் மிரட்டல் பிளஸ் உருட்டலுடன். இரண்டாவது பிள்ளையா மறைந்த நடிகர் மாரிமுத்து, இயல்பான நடிப்பால கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்திருக்காரு. மூன்றாவது பிள்ளையாக ஜெரால்ட் மில்டன், தங்கையாக தீபா சங்கர். இவங்க 4 பேருமே உணர்வு பூர்வமாக நடிச்சு பார்க்குறவங்களை கலங்கடிக்க வச்சிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா தீபா சங்கர் அண்ணனுடைய பாசத்துக்காக ஏங்குவது மற்றும் சென்டிமெண்ட் காட்சிகள். வீராயாக நடிச்சிருக்கிற பாண்டியக்கா வன்முறை, பேயாட்டம், கொலை, விசாரணை அப்படின்னு சுத்தி சுத்தி வந்து பார்வையாளர்களை சோர்வடைய செய்கிற இந்த ட்ரெண்டில் இவங்க தன்னுடைய நடிப்பின் மூலம் மனதை கலங்கடிக்க வச்சிருக்காங்க.
நந்தனா தீபாவின் மகளாக அசலான கிராமத்து பெண்ணா. இளமை பிளஸ் குறும்பு இவற்றோடு சேர்ந்து இளமை துள்ளலான நடிப்பு கொடுத்துருக்காங்க. சுரேஷ் நந்தா வேலா ராமமூர்த்தியுடைய மகனா நடிச்சிருக்கிற இவரு இயக்குனர் சொன்னதை அப்படியே உள்வாங்கி தன்னுடைய நடிப்பு கொடுத்துருக்காரு. இவங்களோட படத்தில் நடிச்சிருக்கிற எல்லா நடிகர்களுமே அவங்களோட கான்ட்ரிபியூஷனை கரெக்டாக கொடுத்துருக்காங்க அந்தந்த கதாபாத்திரத்தின் மூலம். கிராமத்து தெருக்கள் வீடுகள் அப்படின்னு கதையோடும் கதாபாத்திரங்களோடும் பயணமாகி இருக்காரு எம் சீனிவாசன் தன்னுடைய சினிமோட்டோகிராஃபியால. தீபன் சக்கரவர்த்தியின் பின்னணி இசை, சாங் கம்போசிங் மற்றும் நாகராஜ் கருப்பையா, KGF மதுரகவி இவங்களோட லிரிக்ஸ் படத்தின் தரம். எடிட்டர் முகன்வேல் உட்பட தொழில்நுட்ப கலைஞர்களோட பணி படத்தின் நிறைவு. வீராய் மக்கள் பிரிந்து வாழ்வதை விட பிரச்சனைகளை பேசி தீர்ப்பது நல்லது. மீண்டும் அடுத்த வாரம் திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.